இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பது தொடர்பிலான விவகாரம் இலகுவான ஒரு காரியமா அல்லது எதிர்பார்ப்பது போன்று கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்கிறீர்களா? இந்த உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவது, தேர்தல் முடிந்த பின்னர் யார் ஆட்சி அமைப்பது என்கின்ற சிக்கலை தீர்ப்பது என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. தேர்தல் முறையிலே மாற்றம் ஒன்று அவசியம் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த புதிய முறைமையின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது. அப்போது இதிலே ஒரு சிக்கல் இருப்பது வெளியிலே தெளிவாக தென்பட்டது. அதற்கு முன்பு கிட்டத்தட்ட 4000 உறுப்பினர்கள் தான் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த புதிய முறையின் அடிப்படையிலே அது 2 மடங்கு ஆகியிருக்கிறது. ஆக இது நாட்டுக்கு இன்னொரு அதிகபட்ச செலவினை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் பழைய முறைமையின் அடிப்படையிலே விருப்பு வாக்கு முறைமை அல்லது விகிதாசார முறைமை இரண்டும் கலந்ததாக அது இருந்தது. அதிலே ஒரு கட்சி ஒரு பிரதேச சபையிலே அதிக அளவு வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது இயல்பாகவே ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய அல்லது ஆளுந்தரப்பாக அதிகாரத்தை பெறக்கூடிய தரப்பாக மாறிவிடுகிறது. அந்த தேர்தல் முறையின் அடிப்படையிலே ஒரு வாக்கினை அதிகமாக பெற்றாலும் கூட 2 போனஸ் ஆசனங்கள் அவர்களுக்கு முதலாவதாக பகிரப்பட்டு தான் ஏனைய ஆசனங்கள் பிரிக்கப்படுகின்றன. அப்போ அது ஒரு சிறந்த முறையாக இருந்தது. ஆனால் பழைய முறைமை இந்த முறைமையில் மாற்றி அமைத்ததன் பின்னர் வட்டாரத்துக்கு 60% விகிதாசாரத்துக்கு 40% என்று வருகின்ற பொழுது சில சபைகளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட இப்பொழுது 2, 3, 4, 5 என்று உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இல்லாத முறையாக இது இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், கடந்த முறை கொழும்பு மாநகர சபையில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டி வந்தது. இப்போது கூட கேகாலை மாவட்டத்தில் இட்டியாந்தோட்டை பிரதேச சபையில் 28 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இம்முறை 30 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த முறைமையில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளும் இதனை நிவர்த்தி செய்து கொள்ளாமல் தேர்தலுக்கு சென்றதுதான் காரணம். அப்போது இந்த அரசாங்கத்துக்கு கூட காலம் இருந்தது இந்த முறைமையை மாற்றி அமைத்து கொண்டு தேர்தலுக்கு சென்றிருக்கக்கூடிய. ஆனாலும் அவர்கள் தாங்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது தங்களுடைய நட்பெயர் பாதுகாக்கப்படுகின்ற காலகட்டத்திலேயே அல்லது தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு எதிர்காலத்தில் விழப்போகிறது, அதற்கு முன்பதாக நாங்கள் இந்த சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே வைக்கப்பட்ட தேர்தல் தான் இவ்வளவு அவசரமாக நடத்தப்பட்டது. அதன் காரணமாக இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக இது பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி சேர்ந்து தேர்தல்களை, அதாவது இந்த முடிவுகளின் அடிப்படையில் ஆட்சி அமைப்பது என்பது எல்லா இடத்திலும் சாத்தியமான விடயம் அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றும் பெரிய அளவில் சாதித்து விடவில்லை. இந்த தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி 2வது பெரிய கட்சியாக வாக்குகள் அதிகரித்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியோடு பங்காளி கட்சிகளான நாங்கள் தனித்து போட்டியிட்ட இடங்களும் இருக்கின்றன, சேர்ந்து போட்டியிட்ட இடங்களும் இருக்கின்றன. ஆகவே ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் இணைந்து கொள்ளுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியும் இணைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டவர்களும் எங்களோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களை ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்னும் ஓரிரு வாரங்கள் எடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைதான் இப்போது காணப்படுகிறது. ஜனநாயக மக்கள் முன்னணி, அதே நேரத்தில் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்தும் போட்டியிட்டது, தனித்தும் போட்டியிட்டது என்பதை நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இது உங்களுக்கு சாதகமாக அமைந்ததா, பாதகமாக அமைந்ததா? உண்மையிலேயே நாங்கள் தனித்து போட்டியிட்ட இடங்களில் எங்களுக்கு சாதகமான பெறுபேறுகள் கிடைத்தன. சேர்ந்து போட்டியிட்ட இடங்களிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான நிலை எங்களுக்கு இல்லை. அதுதான் உண்மை. இப்பொழுது கொழும்பு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை நாங்கள் தனித்து போட்டியிட்டு 10 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஒரு வட்டாரத்தை வென்றிருந்தோம். 9 ஆசனங்கள் எங்களுக்கு பட்டியல் அடிப்படையில், விகிதாசார அடிப்படையில் கிடைத்தன. ஆனால் இம்முறை இந்த மாநகர சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியினர் எங்களிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்களை கொழும்பு மேயர் வேட்பாளராக போட்டியிடுமாறு. நாங்கள் கட்சியாக அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், எங்களுடைய தலைவர் தேசிய மட்டத்திலானவர், சர்வதேச மட்டத்திலான விவகாரங்களை பேசக்கூடியவர். அதற்குத்தான் அவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டுமே தவிர மாநகர சபை நிர்வகிப்பதற்கு அல்ல என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தது. அதன் பின்னர் அவர்கள் சொன்ன விடயம், அப்படியானால் தனித்து போட்டியிட வேண்டாம், எங்களோடு சேர்ந்து போட்டியிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இப்போ போட்டியிட்டோம். இப்பொழுது அவர்களுடைய ஆசனங்களும் குறைந்ததன் அடிப்படையில் நாங்கள் 4 ஆசனங்களை கோரியிருந்தோம். ஆனால் 3 தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அது 3 பெண்களை தான் எங்களுக்கு மாநகர சபைக்கு தெரிவு செய்து அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதே நாங்கள் தனித்து போட்டியிட்ட பகுதிகள், பதுளை மாவட்டத்திலே நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் டோர்ச் லைட் சின்னத்திலே போட்டியிட்டோம்.
மலையக மக்கள் முன்னணியின் மண்வெட்டி சின்னத்திலும் ஒரு சபையில் அங்கே போட்டியிட்டோம். அங்கு 9 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்தோட்டை பிரதேச சபையில் தனித்து போட்டியிட்டு 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த பிரதேச சபையினுடைய அதிகாரம் யாருக்கு வர வேண்டும் என்பதை நிர்வகிக்கின்ற தீர்மானிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதே போல் திகியவிட்ட பிரதேச சபையில் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து ருவான்வெளியில் ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் ரத்தினபுரியில் தனித்து போட்டியிட்டு நாங்கள் 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். இந்த மாதிரி தனித்து செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அது இலகுவாகவும் இருக்கிறது. இந்த ஆசன அது தேர்தலுக்கு பின்னரான இந்த ஆசன பங்கீடுகள், அதாவது விகிதாசார முறையிலே பட்டியலிலே கிடைக்கக்கூடிய ஆசனங்களை பங்கிட்டுக் கொள்வதிலே முரண்பாடுகள் நீடித்து கொண்டிருக்கின்றன. இது ஊடகங்கள் வாயிலாகவும் இது பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. சில தலைவர்கள் தங்களுடைய அதிருப்திகளையும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தனித்து போட்டியிட்டு செல்கின்ற பொழுது அந்த பிரச்சனை கிடையாது. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் கூட்டணியாக செயல்படுவது தொடர்பாக மீண்டும் பல தடவைகள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம். இது நீங்கள் பெற்றுக்கொண்ட பாடம். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பாடம். இது அனுபவத்தின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. ஆகவே மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது, அடுத்து இன்னும் 4 வருடங்களுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக நல்லதொரு முடிவினை எடுக்கக்கூடியதாக இருக்கும்.